என் புருஷன் தங்கமுல இதுக்கு அப்படின்றீங்க நீங்க. ஏன்னா அந்த அம்மா வந்து போட்டிருக்க அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தா டெய்லி குடித்து விட்டு வந்து ஐயோ ஐயோ எல்லாம் அப்படித்தான். ஊர்வலம் முழுக்கவே பஞ்சாயத்துல சிக்கல்ல சிரமங்கள்ல சிரமம் இல்லாத வாழ்வு யாருக்கும் இல்லை. முதல் பாயிண்ட், சிரமம் இல்லாத வாழ்க்கை, துன்பம் இல்லாத வாழ்க்கை, இழப்பில்லாத வாழ்க்கை உலகத்தில் யாருக்கும் இல்லை. இதை உட்கார்ந்து நீங்க அசை போடணும். இதை வெறும் கேட்டுட்டு போனாலும் மனம் கலங்கத்தான் செய்யும். நான் முதல்ல சொன்ன மாதிரியே இது வேல்யூபிளான செய்தின்னு நினைச்சா இது நான் சொல்ற செய்தி இல்ல, நம்ம படைச்ச ரப்புல் ஆலமீன் சொல்ற செய்தி. நபிகளாருக்கு இதே மாதிரி ஒரு கலக்கம் வருகிறது. நம்மளை மட்டும் ஏன்னா இந்த பாடுபடுத்துறான்னு இவ்வளவு தெரியலையே. ரசூலுல்லாஹ்வுக்கே இந்த ஃபீல் வருது. அல்லாஹ் சொல்றான் ஃபஇன் கذبوك فقد كذب رسل من قبلك فصبروا على ما كذبوا وأوذوا. உங்களை ஏத்துக்க மாட்டேங்கிறான், நீங்க நபி இல்லைன்னு பொய்ப்படுத்துறான் அப்படின்னு நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்க, அப்படித்தானே? இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாங்களோ? உங்களை பொய்ப்படுத்தினால் உங்களுக்கு முன்னர் வந்த எல்லா தூதர்களையும் தான் பொய்ப்படுத்தி இருக்கிறார்கள். உங்களை நோவினைப்படுத்தினால் உங்களுக்கு முன் வந்தவர்களையும் தான் நோவினைப்படுத்தி. என்னமோ உங்களை மட்டும் ரசூலுல்லாஹ் சைலண்ட் ஆயிட்டாங்க. அப்ப நம்ம இதுல பெருசா அலட்டிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உள்ளதுன்னு நீங்க நினைங்க. உங்களுடைய மனம் கலங்குவதிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். எதுவெல்லாம் உங்கள் உள்ளத்தை கலங்க செய்கிறதோ அப்பொழுதெல்லாம் இது எனக்கு மட்டும் உரியதல்ல, இது உலகத்தில் அனைவருக்கும் உரியது என்கிற உணர்வை, சிந்தனையை உங்கள் உள்ளத்திலே கொண்டு வந்து அப்படியே நிலைநிறுத்தி யோசித்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அந்த கலக்கத்திலிருந்து வெளியில வருவீர்கள். ஏன்னா இயல்புல எல்லாத்துக்கும் ஒரு துன்பம் வந்துச்சுன்னா மனுஷன் ஏத்துக்குவோம். ஒரு கரண்ட் போகட்டுமே, தம்பி ஏதோ கரண்ட் இருக்கா பார்த்துட்டு வா, அங்க போயிட்டு எதா அங்கேயும் கரண்ட், அங்கேயும் இல்லையா அப்போ ஓவர். நமக்கு போனவொன்னு பகீர்னு இருந்துச்சுல, என்னடா இது கரண்ட் எடுத்துட்டான், இன்னும் தேங்காய் சட்னி அரைக்கல, தேங்காய் கீரி தான் வச்சிருக்கேன் அரைக்கலையே, மிக்சி எப்படி போட்டுறது தெரியலையே, பெரிய கவலை தான். ஆனா ஏத்த வீட்டுக்கும் கரண்ட் இல்லை, பக்கத்து வீட்டுக்கும் கரண்ட் இல்லை, பின்னாடி உள்ள வீட்டுக்கும் கரண்ட் இல்லை, ஒரு இடத்துக்கும் கரண்ட் இல்லை. அது சைக்காலஜி அப்படித்தானே இருக்கு, இயல்பா இருக்கா இல்லையா? வெளியில சூரியன் பயங்கரமா கொளுத்துது, சம்மர் வந்துருச்சு அப்படின்னா என்ன வெயில் காட்டமா இருக்குது, அப்பா போக முடியல, பெரிய மனம் கலங்கி தளர்ந்து வருத்தப்பட்டு எத்தனை பேர் இருந்திய? சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருந்திய. என்ன வெயிலா இருக்கு, எத்தனை ஜூஸை குடிச்சாச்சு, தாகம் அடங்குவனாங்கு, இளநிய குடிச்சாச்சு, சர்பத்தை குடிச்சாச்சு, செவனப்பை குடிச்சாச்சு, ஆனாலும் வீட்டுக்கு வந்து 1 லிட்டர் தண்ணியை குடிச்சாச்சு, தாகம் அடங்கு, அவ்வளவுதான். அந்த துன்பத்துக்கு நீங்கள் காட்டுற ரியாக்ஷன் இவ்வளவுதான். அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு, கூலாயிடுச்சு, தூங்கியாச்சு, மறுநாள் காலையில் வெளிச்சம் வந்துருச்சு, வெயில் வந்துருச்சு, வெயில் வந்துருச்சு, திரும்ப அதே